இந்த ஆட்சி வந்து பெண்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே மக்களுக்கு வந்து நல்ல ஆட்சியை தான் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் இதே ஆட்சி தான் மலரும், உதயசூரியன் தான் மலரும். எப்படி சொல்கிறதுனா, முதல்ல அவர் கருணை தொகைன்னு சொன்னார். கருணைனா என்ன தெரியுமா? பிச்சை என்பது அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் அதை திருத்திண்டு உதவி தொகைன்னு சொன்னார். அது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க, அது வேண்டாம். திமுக ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் பிடிக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது. பிடிக்காததுக்கு நான் 1000 காரணம் சொல்லுவேன், எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் தெரியாது. இவர் காங்கிரஸ் பசுமாடு சின்னத்திலேருந்து இந்த சின்ன இதில் இருக்கிறேன். எங்கள் ஊர் சமுதாய கவுண்டர்கள் போகிறோம். அதில் நான் வந்து தாழ்த்தப்பட்டவன். கட்சியில் இருந்தவன். எனக்கு இன்னைக்கு 58 வயசு ஆச்சு. 14 வயசில் திமுக சேர்ந்தவன். அதாவது அர்ஜுன காலனியிலிருந்து நான் வந்து இந்த கட்சிக்காக நம்ம வேலை செஞ்சுவேன், சரிங்களா? அதனால எனக்கு இந்த கட்சியில் தான் என் குடும்பமே பூராமே. பையனும் இது கட்சியில் என் புள்ள வந்து பல்லடத்துக்கு கொடுத்தா பல்லடத்தில் அதுக்கு செயலாளராக இருக்குது. 10,000 துபாக்கூர் மோடி சொன்னார் இல்லைங்க, மோடி சொன்னார்ல 15 லட்சம் போடுறேன்னு. அதே மாதிரி இவர் துபாக்கூர் விட்டாரு 10,000 கொடுக்குறேன். 6 மாசத்துல இன்னும் 3 மாசத்துல தம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடி நம்ம கட்சியில வந்து சேர்ந்துருவாரு. திமுக வந்து சேர போறாரு. உண்மையா இல்லைங்களா தம்பி? சூப்பர். ஆனால் இந்த விஜய் எல்லாம் சின்ன பையங்கண்ணா. இப்போ வந்து அரசியலுக்கு விஜய் எல்லாம் எங்கே போயினா இது பண்ண போறா? எப்பவுமே உதயநிதி ஸ்டாலின் அண்ணா தானா. 2026 2027 எப்பவுமே நாங்கண்ணா. சும்மா நம்ம கடவுளில் பார்த்தீங்கன்னா 40 பேர் சேர்த்தாங்க. விஜய் எங்கண்ணா போனா? பயந்து போயிட்டாரு. நம்ம ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அண்ணன் தானங்கண்ணா போய் எல்லாம் பார்த்தாரு. ஆனால் ஸ்டாலின் தாங்கண்ணா, எப்பவுமே ஸ்டாலின் தானே வருவார். இப்போ சிஎம் வராருன்னு வைங்கண்ணா, தலைவரேன்னு கை தூக்குறா, அவர் கை கொடுத்துட்டு போவாருங்கண்ணா. அந்த விஜய் கொடுத்துட்டு போவாருங்களாண்ணா, வெளியே வீசிடுவாங்க அந்த பவுன்சர்ஸுங்கண்ணா. மோடி ஒரு 15 லட்சம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாரு. ஒரு நல்ல மனிதாபிமான மனிதராக இருந்தால் அதை வாங்கி முதல்ல கொடுக்க சொல்லுங்க, அப்புறமேல் வாக்குறுதி கொடுக்கட்டு எடப்பாடி. இவர் காலடியில் நவுந்து போய் உருண்டு போய் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. இது என்ன நாடக மேடையா? ராஜா வேஷம், நாய்க்குட்டிக்கு ராஜா வேஷம் பார்த்தா கூட சிம்மாசனத்தில் உட்கார வைப்பதான் செய்வாங்க. அதாவது கடற்கோடி தொண்டனையும் சமமாக உட்கார வச்ச பேசக்கூடிய தகுதி படுத்த கட்சி தான் திமுக. முதல் தளபதி ஆட்சிக்கு வராமே ஸ்டாலின் படம் போட்டு மோதிரம் போட்டவன். ஆகையால் வந்து நான் தளபதி வராதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் படத்தை போட்டு மோதிரம் செஞ்சவன் நான். இந்த திமுக காரர் என்னுடைய சிறிய வயசுல இருந்த திமுக தான் என்னுடைய கொள்கை. நடிகர்னு சொல்லி எல்லாம் சொல்றதுக்கு இல்லைங்க. யார் வந்தாலும் யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு. ஆனால் வந்து மக்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்யணும். மக்களுக்கு செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் கேட்கணும். ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் செய்யலைங்க, அவர் ஓட்டு போடாதவங்களுக்கும் செஞ்சிருக்காரு. பெண்களுக்கு அப்பான்னு சொல்லி எங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு தகப்பனா இருந்து எல்லாத்துக்கும் பார்க்கறாரு. உதயசூரியனை மட்டும்தான் பார்ப்பாங்க. விசில் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உதயசூரியன் மட்டும்தான். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் மாநாடு பார்க்கறதுக்கு. அருமையாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது, நல்லா இருக்குது. லேடியாக சொல்லணுன்னா இலவச பேருந்து கொடுத்துருக்காங்க, மாதம் மகளிர் தொகை கொடுத்துருக்காங்க. நடுத்தர பெண்மணிகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறது, யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. இந்த ஆட்சி வந்து பெண்களுக்குன்னு இல்லை, பொதுவாகவே மக்களுக்கு வந்து நல்ல ஆட்சியை தான் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் இதே ஆட்சி தான் மலரும், உதயசூரியன் தான் மலரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது வந்து எப்படி சொல்கிறதுனா, முதல்ல அவர் கருணை தொகைன்னு சொன்னார். கருணைனா என்ன தெரியுமா? பிச்சை என்பது அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் அதை திருத்திண்டு உதவி தொகைன்னு சொன்னார். அது வந்து ரொம்ப தப்பான விஷயங்க, அது வேண்டாம். மக்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கறது தப்பு. இதுலேருந்து என்ன தெரியுறது, போட்டிக்கு அவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு, அவ்வளோதான். அப்போ ஆட்சி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது, கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னும் இந்த மாதம் முடிய இன்னும் ஒரு நாள் இருக்குங்க, என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக உதயசூரியன் தான் வரும். திமுக ஏன் பிடிக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் பிடிக்கிறதுக்கு காரணம் சொல்ல முடியாது. பிடிக்காததுக்கு நான் 1000 காரணம் சொல்லுவேன், எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் தெரியாது. மாநாடு ஏற்பாடுகள் சூப்பர் தம்பி. இது எப்படி தம்பி சாத்தியமா? அது லாஜிக் இருக்கா? அதாவது லாஜிக் இருக்கா கேளுங்க பார்க்கலாம். சாத்தியம் ஆகாது. ஜெயிக்கிறதுக்காக அறிவிக்கிறாரு, மோடி அறிவிச்சாரு. மோடி இதுவரைக்கும் 10 ரூபா கொடுத்தாரா? கொடுக்கல. ஏன்னா எங்க தலைவர் சொல்லாமலே எல்லாமே செஞ்சுட்டாரு. அதுக்காக இந்த தடவை எங்க தலைவரை ஜெயிக்க வைக்கிறதுன்னு எங்க தமிழ்நாடே முடிவு. தமிழ்நாட்டு மக்களுக்கு பெண்களுக்கு அதிக உரிமை கொடுத்துக்கிறார்.
அதனால பெண்கள் பூராமே இந்த தடவை தலைவருக்கு தான் முக்கியத்துவமா கொடுக்க போறாங்க. இன்னைக்கு பாரு தம்பி, முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் நான் வந்து 14 வயசு, அதாவது இவர் காங்கிரஸ் மாட்டு பசுமாடு சின்னத்திலேருந்து இந்த சின்ன இதில் இருக்கிறேன். எங்கள் ஊர் சமுதாய கவுண்டர்கள் போறாம அதில் நான் வந்து தாழ்த்தப்பட்டவன். கட்சியிலிருந்து எனக்கு இன்னைக்கு 58 வயசு ஆச்சு. 14 வயசில் திமுக சேர்ந்தவன். அதாவது அர்ஜுன காலனியிலிருந்து நான் வந்து இந்த கட்சிக்காக நம்ம வேலை செஞ்சுவேன், சரிங்களா? அதனால எனக்கு இந்த கட்சியில் தான் என் குடும்பமே பூராமே. பையனும் இது கட்சியில் என் புள்ள வந்து பல்லடத்துக்கு கொடுத்தா பல்லடத்துக்கு செயலாளராக இருக்குது. விஜயா தம்பி தலைகீழா நின்னாலும் முடியாது தம்பி, தலைகீழா நின்னாலும் முடியாது. விஜய் வந்து 18 வயசு ஓட்டுகளுக்கு மோடி பூரா கழிச்சிட்டா. மோடி பூரா 18 வயசு ஓட்டு பூரா மோடி கழிச்சிட்டா. எப்படி விஜய் சொல்லுங்க? 18 வயசு ஓட்டுகளை பூரா ஓடு கழிச்சிட்டோம் விஜய் மோடி. எங்களுக்கே கழிக்கிறதுக்கு ஐடியா பண்ண முடியல. அதனால 18 வயசு எப்படி ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியும்? விஜய் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. எங்க மாதிரி ஆளுக்கு போட்டாதான் தலைவர் வந்து எந்த ஆம்பளைக்கெல்லாம் காசே வேண்டாங்க. பொம்பளை கன்ஃபார்ம் 31 36 தலைவர் தான் பீட் பண்றாரு. 2026 31 தலைவர் வந்து கொடுக்கறது வந்து தலைவிக்கு தான் கொடுக்கணும். தலைவனுக்கு வீட்டு தலைவனுக்கு பணமே கொடுக்கணும். ஏன்னா வீட்டு தலைவி கொடுத்தா தான் அது எல்லாமே செய்யும், சரிங்களா? நம்மளை கொடுத்து என்ன பண்ண போறோம்? அதை வாங்கி வங்கி தானே போக போகுது. அதுக்கு வீட்டு தலைவியே கொடுத்தா நல்லது. 10,000 துபாக்கூர் மோடி சொன்னார் இல்லைங்க? மோடி சொன்னார்ல 15 லட்சம் போடுறேன். அதே மாதிரி இவர் துபாக்கூர் விட்டாரு 10,000 கொடுக்குறேன், சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. நாங்க 30 சமூகத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு 5% நம்மளுக்கு ஓட்டு கூடு கூடு தம்பி. மோடிஜி பன்னீர்செல்வம் கட்சிக்கு என்னதுக்கு மூடான நன்றின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்துட்டோம். 6 மாசத்துல இன்னும் 3 மாசத்துல தம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடி நம்ம கட்சியில வந்து சேர்ந்துருவாரு. திமுக வந்து சேர போறாரு. உண்மையா இல்லைங்களா தம்பி? சூப்பர். மோடி சொன்னாரு 6 மாசத்துல எடப்பாடியா நம்ம கட்சியில சேர போறாரு. இல்ல 6 மாசம் மட்டும் இல்லைங்க, அவர் அடுத்த மாசம் அரசுக்கு முன்னாடி சேர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக அண்ணா திமுக வந்து நீ ஒன்னா இருந்தா தோணுது எனக்கு. ஏன்னா தாய் கலருக்கு வரட்டுங்க, வந்துட்டு அவங்க வந்து இருக்கட்டுங்க. நாங்க எல்லாத்தையும் வர இருக்கிறோம், உங்களையும் நாங்க வழி நடத்துவோம். எல்லாத்தையும் வழி நடத்துவோம். உண்மையாவே அவங்க வந்தாங்கன்னாக்கா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த திமுக கழகத்துக்கு எங்கள் ஓட்டு எப்பொழுதும் இருக்கும் என்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் திமுகவில் இருக்கிறோம் என்பது உறுதியாக சொல்கிறோம். ஆனா இந்த மாநாடு பாத்தீங்கன்னா நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஐயாவும் நம்ம உதயநிதி அவர்களும் நம்ம செந்தில் பாலாஜி அண்ணா அவர்களும் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாநாடு வந்து சிறப்பா நடத்திட்டு இருக்காங்கண்ணா. இந்த சின்ன பசங்க எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டிவிக்கேல எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் தானா. ஆனா இந்த விஜய் எல்லாம் சின்ன பையங்கண்ணா. இப்போ வந்து அரசியலுக்கு விஜய் எல்லாம் எங்க பையனா இது பண்ண போறா? எப்பவுமே உதயநிதி ஸ்டாலின் அண்ணா தானா. 2026 2027 எப்பவுமே நாங்க தாங்கண்ணா. நம்ம அமைச்சர் பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காருங்கண்ணா செந்தில் பாலாஜி அண்ணா. நம்ம கோயம்புத்தூர் தொகுதி பாத்தீங்கன்னா இப்போ வந்து பையங்கண்ணா இந்த விஜய் எல்லாம் சும்மா நம்ம கரூர்ல பாத்தீங்கன்னா 40 பேர் சேர்த்தாங்க. விஜய் எங்கண்ணா போனா? பயந்து போயிட்டாரு. நம்ம ஸ்டாலின் செந்தில் பாலாஜி அண்ணன் தானங்கண்ணா போய் எல்லாம் பார்த்தாரு. அவரு வருவாரா என்னன்னு தெரியலங்கண்ணா. ஆனா இவர் வந்தது ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்கண்ணா மனசுக்கு. ஓபிஎஸ் வந்து சந்தோஷமா இருக்குங்கண்ணா. ஆனா திமுக எப்பவுமே எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன கை குழந்தைகிட்ட கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்கண்ணா திமுக. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கரூர்ல மாநாடு நடந்துச்சுங்கண்ணா. கரூர் மாநாடு நடக்கும்போது இந்த கருமத்தம்பட்டியில் நடந்துச்சு இளைஞர் அணி மாநாடு. அங்கே எத்தனை பேருங்கண்ணா பசங்களை கூட்டம் வரமாட்டாங்கன்னு சொல்லி எத்தனை பசங்க வந்தாங்கண்ணா மாநாடுக்கு. ஆனால் ஸ்டாலின் தாங்கண்ணா, எப்பவுமே ஸ்டாலின் தானே வருவார். ஆனால் அவர் வந்து ஒரு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை தலைவருங்கண்ணா. சின்ன குழந்தைகிட்ட இப்போ விஜய்கிட்ட போய் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியுங்களாண்ணா? நம்ம முடியாதுங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணாகிட்ட கை கொடுத்து ஃபோட்டோ எடுக்க முடியுங்கண்ணா. இப்போ சிஎம் வராருன்னு வைங்கண்ணா, தலைவரேன்னு கை தூக்குறா அவர் கை கொடுத்துட்டு போவாருங்கண்ணா. அந்த விஜய் கொடுத்துட்டு போவாருங்களாண்ணா, வெளியே வீசிடுவாங்க அந்த பவுன்சர்ஸுங்கண்ணா.
ஆனால் எல்லாம் பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்கண்ணா. இந்த கரூர் மாநாடுக்கு போனது பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒன்று பாத்ரூம் போனால் எல்லாம் இதாக இருக்குது, தண்ணியில் இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுருக்காங்க. அங்கே எல்லாம் தண்ணி வைக்காம தானேங்க நான் அத்தனை பேர் சத்தாங்க அந்த மாநாடுல. இது வந்து இந்த மாநாடு வந்து சூப்பராக இருக்குதுங்கண்ணா. 2027 நாங்கள் தாங்கண்ணா, திமுக வெற்றி வரும். நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோங்கண்ணா. கோவை மாவட்டம் செந்தில் பாலாஜி அண்ணா வாழ்க, தளபதி வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க. சிறப்பாக இருக்குது, நன்றாக இருக்குது. கழக தோழர்கள் அனைவரும் வந்தவங்கள் அனைவரும் அமரும்படி ஏற்பாடு செய்துள்ளார்கள். இனிப்பு கொடுத்திருக்கிறார்கள், தண்ணீர் கொடுத்திருக்கிறார்கள், பாப்கார்ன் கொடுத்திருக்கிறாங்க, தங்களுடைய கட்சியினுடைய அங்கத்தியம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து ஈரோடு மத்திய மாவட்டம் ஆப்பக்குடல் பேரூர் கழக துணை செயலாளர் பேசுகிறேங்க. நான் அவர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. அவர் மக்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னா மோடி ஒரு 15 லட்சம் 15 வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாரு. ஒரு நல்ல மனிதாபிமான மனிதராக இருந்தால் அதை வாங்கி முதல்ல கொடுக்க சொல்லுங்க, அப்புறமேல் வாக்குறுதி கொடுக்கட்டு எடப்பாடி. ஜெயிக்க போகிறது இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுங்க. அதாவது ஜனநாயகம் மக்களாக பார்த்து தேர்ந்தெடுத்தது மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஜனநாயக மக்களாக தேர்ந்தெடுத்தது. இவர் காலடியில் நவுந்து போய் உருண்டு போய் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. இது என்ன நாடக மேடையா? ராஜா வேஷம், நாய்க்குட்டிக்கு ராஜா வேஷம் பார்த்தா கூட சிம்மாசனத்தில் உட்கார வைப்பதான் செய்வாங்க. ஆனால் நம்ம தளபதி மக்களாக தேர்ந்தெடுத்தவர். இது யாரும் அசைக்க முடியாது. இது வரைக்கும் தமிழக கலைஞர் சாதிக்காத வந்து மு.க. ஸ்டாலின் அவர் சாதிக்க போகிறார். இம்முறை 2வது முறை கண்டிப்பாக வெற்றி பெறும். அதுபோக ஈரோடு பவானி தொகுதியில் கேசி கருப்பணவர் இந்த தடம் அடிப்பட போகிறார். அது கன்ஃபார்மு. கண்டிப்பாக பவானி தொகுதியை நாங்கள் வெற்றி பெற்று காட்டுவோம். இதை எங்களுடைய கடமை. புதிய சூரியன் வெல்லட்டும், திமுக ஜெயிக்கட்டும். அது இபிஎஸ் வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கலையே. மக்களாக தேர்ந்தெடுத்திருந்தா சொல்லலாம் ஒரு போட்டியில் ஜெயிப்பாருன்னு. இவர் தவுந்து போய் காலில் விழுந்த முதலமைச்சர் ஆனவர் தானே. ஆனால் வாக்கு பற்றி அவருக்கு என்னங்க தெரிய போகுது? வாக்காளர் வாக்கு உரிமை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவரையெல்லாம் கேட்காதீங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமல்ல. இந்த மாதிரி கேள்வி தயவுசெய்து படித்தவங்களுக்கு பாமர மக்கள் கட்ட இந்த மாதிரி கேட்காதீங்க. இபிஎஸ் யார் என்பது தெரியுங்களா உங்களுக்கு? திமுககாரன் வந்து தலைமையிலிருந்து கடக்கோடி தொண்டனுக்கு போய் சேரணும்பாங்க. அதுக்காக தான் மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் கழக செயலாளர், வார்டு செயலாளர் இவங்களெல்லாம் திமுக என்ன சலுகை அறிக்குதோ அது கடக்கோடி தொண்டனுக்கு போய் சேரணும். அதனால தான் வந்து திமுக எந்த கொள்கையை ஆரம்பித்தாலும் அது போய் சேர்றதுக்காக தான் திமுக. அதாவது திமுக மாதிரி கட்டமைப்பு எதுவும் கிடையாதுன்னா சொல்கிறதும் சொல்லாததையுமே செய்யக்கூடியது தான் திமுக. அதனால் வந்து எத்தனையோ மக்களுக்கு இன்றைக்கி தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் சகோதரிகளுக்கும் அதாவது சொல்லப்போனால் ஏடிஎம்கேக்காரர் வந்து பணத்தை வாரி தள்ளிக்கிறாங்க. அதுக்கு இதுக்குன்னு பாமர மக்கள் முன்னேறட்டுன்னு யாருமே நினைக்கல. எந்த ஒரு அரசியல்வாதியாவது எந்த ஒரு அமைச்சராவது இல்லை. ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கொள்கையை பயன்படுத்தி சமுதாய மக்கள் முன்னேறணும், படிப்பில் முன்னேறணும், வசதியில் முன்னேறணும், வெளிநாட்டில் தமிழ் ஒரு பெரிய தகுதி படைச்சவனாக இருக்கணும்னு எண்ணக்கூடியதான் திமுக காரனுடைய கொள்கை. வேறு என்ன கேட்குறீங்க? கன்ஃபார்ம் என்ன? ஏன்னா கடக்கோடி நம்மளும் சரியாக உட்கார வச்சு 200 தொகுதியிலும் வெல்ல பற்றி அதை பற்றி கவலையால் மக்களாக தேர்ந்தெடுப்பார்கள். அதாவது கடக்கோடி தொண்டனையும் சமமாக உட்கார வச்சு பேசக்கூடிய தகுதி படுத்த கட்சி தான் திமுக. ஒரு ஏழ்மையான குடிமகனை கூட சமமாக உட்கார வச்சு பேசக்கூடியதான் திமுக. இது வரைக்கும் வந்து திமுக ஆட்சியை வந்து தவறாக மக்களால் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தெரியுது ஒரு மனிதனுடைய சுயவரம், நல்ல மனசு என்னங்கிறது இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால் இம்முறை யாரும் எதுவுமே பண்ண முடியாது, அசைக்க முடியாது. திமுக வெல்லும் 200 தொகுதி வெல்லும் கன்ஃபார்ம். உதயநிதி அது மீன் குஞ்சுக்கு போய் நீச்சல் தெரிவிச்சுக்கிறது. அதே மீன் குஞ்சு இது முதல்ல அப்பக்கிற வாயில் முடிச்சு போகிறதுக்கு மீன் குஞ்சுங்க. அது நீஞ்ச தெரிஞ்சது எப்படி வளைஞ்சு மக்களிடம் அனுசரித்து போய் கண்ணுடைய கஷ்ட நஷ்டங்களெல்லாம் நீங்களே பார்த்தீங்களா? அந்த வீடு மழை வந்த போது வீடு எந்த ஒரு முதலமைச்சருடைய சன்னு போய் அந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சருமோ மற்ற முதலமைச்சர் சன்னோ ஒரு அமைச்சரோ வீடாக பாமர மக்களை போய் சந்தித்து பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு எவ்வளோ ஆறுதல் அன்பு பயின்றார் தெரியுங்களா? அதுதான் உதயநிதி ஸ்டாலின்.
மீண்டும் தமிழகத்துக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின், அதாவது வந்து என்ன கூட சொன்னாங்க, நான் வந்து தமிழகத்திலே முதல் தளபதி ஆட்சிக்கு வராமே ஸ்டாலின் படம் போட்டு மோதிரம் போட்டவன். அது என்னைக்காவது தெரியல, கழகத்தை வந்து நடத்தக்கூடிய தகுதி வந்து திமுக ஏன் கலைஞர்களுடைய படம் போடல அப்படின்னாங்க. கலைஞருக்கு அடுத்தது வந்து தளபதி தான் அந்த கழகத்தை எடுத்து நடத்தக்கூடிய தகுதி இருக்குது. ஆகையாக வந்து நான் தளபதி வராதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் படத்தை போட்டு மோதிரம் செஞ்சவன் நான். இந்த திமுக காரர் என்னுடைய சிறிய வயசில் இருந்த திமுக தான் என்னுடைய கொள்கை. இளைஞர் இன்னைக்கு நடக்கக்கூடிய போட்ஸு விளையாட்டு எல்லா சங்கங்களும் எத்தனை சலுகை செஞ்சுருக்கிறாருன்னு தெரியுங்களா? இது வரைக்கும் யார் விளையாட்டுத்துறைன்னு யாராவது கொண்டு வந்திருக்கிறாங்களா? இந்த தமிழக மக்களுக்கு யாரும் போட்ஸு கபடி கிபடி யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு தான் அதான் உதயநிதி ஸ்டாலின் வந்து தான் விளையாட்டுத்துறைன்னு ஒரு தொகுதி இதை கொண்டு வந்து அது மக்களுக்காக உண்டானது. அதாவது வசதி இல்லாதவனுக்கும் விளையாடக்கூடிய இது வந்து இந்த போட்ஸ் விளையாட முடியாத வேடிக்கை பார்க்கக்கூடியனால இன்னைக்கு விளையாடுற அளவுக்கு வந்துட்டாங்க உதயநிதி ஸ்டாலின். வேற என்ன வேணுங்கிறீங்க? சரி, நன்றி. வெல்லட்டும் திமுக, ஜெயிக்கட்டும், மீண்டும் வளரட்டும், வெல்லட்டும் திமுக, ஸ்டாலின் 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 புகழ், ஸ்டாலின் புகழ், ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் புகழ், உதயநிதி ஸ்டாலின் புகழ், வாழ்க வாழ்க வளர்க திமுக. சூப்பரா இருக்குதுங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. தலைவரை பார்த்தது முதல்ல ரொம்ப சந்தோஷம். மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, புதுமை பெண் திட்டம், இப்படி எல்லாமே இருக்கிறதுலையே பெண்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகம். அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, எங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தது. விடிஞ்ச உடனே ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எங்களுக்கு இன்னைக்கு ஒரு தேவை இருந்தது. அது நம்ம வீட்டுக்காரர்கிட்ட கூட போய் 5000 ரூபா வேணும்னா உடனே தரமாட்டாங்க. எதுக்கு என்ன 1000 கேள்வி கேட்பாங்க. ஆனால் முதலமைச்சர் வந்து யாருக்கிட்டையும் கேட்காம உடனே எங்களுக்காக செஞ்ச முதலமைச்சர் மீண்டும் இந்த ஆட்சி தான் எங்களுக்கு தொடரணும். அது சும்மா பேச்சுக்கு யார் வேணாலும் சொல்லலாமுங்க. நாங்கள் இவர் வந்து கொடுத்துட்டு கேட்குறாரு, செஞ்சு போட்டு தான் வந்து கேட்குறாரு. அதனால கண்டிப்பாக மக்கள் பெண்களோட சப்போர்ட் ஃபுல்லாக ஸ்டாலின் அவருக்கு தான் இருக்குமுங்க. அதனால 200 கண்டிப்பாக வெல்வார். அடுத்த முறையும் இவர் தான் முதலமைச்சராக வரணும். எங்களோட எல்லாரோட ஓட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான். உதயசூரியன் தான் மறுபடியும் வரும். கண்டிப்பாக எங்களோட எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் வீடு வீடாக போய் கண்டிப்பாக முதலமைச்சர் மறுபடியும் வரணும்னு சொல்லி நாங்கள் செஞ்ச திட்டத்துக்காக ஓட்டு கேட்போம். வர்றதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு நாங்கள் கேட்கல. நாங்கள் வந்து இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம், இனிமேலும் நாங்கள் தான் செய்வோம், எங்களை நம்பி ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்போம். கண்டிப்பாங்க. மற்ற இதுக்கு போனோம்னா, ஸ்டேட்டுக்கு போனோம்னா அவங்கவுங்க ஆதார் கார்டை கொடு, அதை காட்டு இதை காட்டுன்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பஸ் ஃப்ரீ எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பெண்கள்னாவே பஸ் ஏறி வந்துக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுமே தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போய்க்கலாம். எல்லா சௌகரியமும் இருக்குது, பாதுகாப்பு அதிகமாக இருக்குது எங்களுக்கு. பெண்கள் இன்னைக்கு இதுக்கு முன்னாடி எல்லா மாநில பெண்களுக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இருக்குதுங்க. சும்மா வந்தோன்னே இவர் வந்து செஞ்சுட்டு தான் கேட்டுருக்காரு, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி போட்டு. சும்மா அவங்க வந்தோன்னே எல்லாம் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. கண்டிப்பாக ஏன்னா வந்தோன்னே நான் முதலமைச்சராக வருவேன்னா மக்களுக்கு செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து யாராக இருந்தாலும் கேட்கணும். நடிகர்னு சொல்லி எல்லாம் சொல்றதுக்கு இல்லைங்க, யார் வந்தாலும் யார் வேணாலும் ஜனநாயக நாட்டில் யாருக்கு வேணாலும் உரிமை இருக்கு. ஆனால் வந்து மக்களுக்கு ஃபர்ஸ்ட் செய்யணும், மக்களுக்கு செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து தான் நான் கேட்கணும். அப்படி வந்து வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு செஞ்சிருக்காருங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த அளவுக்கு செஞ்சிருக்காரு. அவரும் வந்தாலும் வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே நம்ம தலைவர் செய்யற இதை பார்த்து அவங்களால முடியல, அதனால வந்தா இங்க ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் செய்யலைங்க, அவரு ஓட்டு போடாதவங்களுக்கும் செஞ்சிருக்காரு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. எங்க குடும்பத்துல ஒருத்தருங்க அவர் சொன்னாரு பெண்களுக்கு அப்பான்னு சொல்லி, எங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு தகப்பனா இருந்து எல்லாத்துக்கும் பார்க்கறாரு. கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு தலைவரை பார்த்தது. இதே மாதிரி சந்தோஷத்தோட ஜெயிச்சுட்டு வந்து அவரை எல்லாம் பார்ப்போம். 2026 கண்டிப்பாங்க எல்லாருக்கும் எங்க கட்சி உதயசூரியன் மட்டும்தானுங்க. எத்தனை சின்ன அந்த இடத்துல இருந்தாலும் பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருமே உதயசூரியனை மட்டும்தான் பார்ப்பாங்க. விசில் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உதயசூரியன் மட்டும்தான். சரிங்களா? அடுத்த தடவை நீங்க பேட்டி கேட்கும்போது இதே மாதிரி
அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு நாங்க வந்து சொல்லுவோம். சரிங்களா? எல்லாரும் சொல்லுங்க. மீண்டும் ஸ்டாலின் மாநாடு ஏற்பாடுகள் மிக சிறப்பாக இருக்குங்க. வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் போதுமான போக்குவரத்து வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வெயிலில் அவங்களுக்கு சிற்றுண்டி கொடுத்துருக்காங்க, தண்ணி வசதி ஏற்படுத்தியிருக்காங்க, போதுமான கழிப்பிட வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அது உண்மைதான். ஏன்னா இப்போ மற்ற கட்சிகளுக்கு எல்லாத்துக்குமே முன்னாடி நம்ம பிஎல்ஏன்னு ஒன்று போட்டு, பிஎல்சி போட்டு, பிடிஏ, அதே மாதிரி பூத் லெவலில் மகளிர் அணி, மாணவர் அணி, இளைஞர் அணின்னு எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறோம். அதனால தான் இப்போ எஸ்ஐஆர்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. நம்ம இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம் பண்ணும்போது மேற்கு வங்காளத்தில் நடக்காத ஒரு இது நம்மளுக்கு எளிதாக முடியுது. என்ன காரணம்னா நம்ம இந்த பூத் லெவலில் நம்மளோட கட்டமைப்பு மிக ஸ்ட்ராங்காக இருந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு இப்போ எங்கள் பூத்தில் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 1000 ஓட்டில் எல்லார் ஓட்டையும் நம்ம சேர்த்துருக்குறோம். தேவையற்ற ஓட்டுகள் தவிர இது எல்லாத்தையும் கரெக்டாக சேர்க்க முடிஞ்சது. மற்ற மாநிலங்கள் மாதிரி ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு ஊராட்சிக்கு நீக்க முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற இந்த 20 பேர்த்துக்கு அந்த ஊரில் யார் இருக்கிறாங்க, எந்த ஊரில் இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்களா, இல்லை ஏதாவது இறப்பு இருக்கா, எல்லா டீட்டெயிலுமே அவங்க ஃபிங்கர் டிப்பில் இருக்கிறதுனால இதை நம்மளால் எஸ்ஐஆரையே மிக சிறப்பாக பண்ண முடிஞ்சது. அன்னை செந்தில் பாலாஜி தலைமையில் மிக சிறப்பாக நாமக்கல் கிழக்கு மாவட்டத்திலிருந்து ராஜேஷ்குமார் அண்ணா அவர்கள் ஆலோசனையில் மோகனூர் ஒன்றிய கிழக்கு நவலடி தலைமையில் வலைப்பட்டி அலுவலர் அர்ஜுன் அண்ணன் அவர்கள் சொல்லி கலந்துக்கிட்டோம். மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. எங்கள் தலைவர் எங்களுக்கான அறிவுரை கொடுத்துருக்காரு. எப்படி நாங்கள் கழகத்தில் வீட்டுக்கு போயிட்டு எப்படி ஓட்டு கேட்க வேண்டும், எப்படி ஒவ்வொரு தொண்டர்களை அணுக வேண்டும் என்று எங்கள் தலைவர் அறிவுறுத்தினார். அது கண்டிப்பாக இந்த 2 மாதங்கள் தூக்கம் இல்லாமல் எங்கள் கழகத்திற்காக எங்களுக்கு செய்த நலத்திட்டங்களுக்காக இந்த 2 மாதங்களே எங்கள் தலைவர் தளபதிக்கு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நான் பேசணும்னா எங்கள் வீட்டில் மகளிர் உதவித்தொகை பயன்படுத்திருக்காங்க, இலவச வெளியில் பயணம் சொல்லி திட்டத்தை பண்ணியிருக்காங்க. நான் எடுத்திங்கன்னா நான் தமிழ் புதல் திட்டத்தில் மாதம் 1000 வாங்கிட்டுக்கிறேன். நான் அண்ணாமலை இன்ஜினியரிங் காலேஜ் யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் படிக்கிறேன். ரூம் வெளியெடுத்துக்கு அந்த 1000 வந்துச்சுன்னா 10,000 வந்துச்சுன்னா அந்த வாடகை காசு அப்படியே 10,000த்துக்கு போயிடும். அதே மாதிரி இந்த தமிழ் நான் முதல் திட்டத்துலையும் நான் பயன்படுத்தி இது பண்ணிக்கிறேன். 5 வருஷம் ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் என்னென்ன தேவையோ அடுத்த 50 வருஷத்துக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த விஜய் சொல்லிட்டு வர்றாரு தீய சக்தி இந்த சக்தின்னு சொல்லிட்டு. திமுக விமர்சனம் மட்டும்தான் அவர் கண்டனம் கிடைக்கும். திமுக பற்றி பேசாமல் இருந்தால் அவர் ஒன்றுமே கிடையாது. விஜய் சும்மா ஒரு திரை பிம்பம் தான். இன்னும் ஒரு 20 நாள் 30 நாள் முடிஞ்சுன்னா ஒரு மாநாடு போடுறாரு, ஒரு 40 பேர்த்து கொண்டு போவார் திருப்பியும். ஆனால் எங்கள் தலைவர் தளபதி கிடையாது. இப்போ இவ்வளோ சிறப்பான கூட்டத்தில் இன்றைக்கி 1.5 லட்சம் பேர் மேற்கு மண்டல கொங்கு மண்டலம் திறந்துருக்கோம். இன்றைக்கி ஏதாவது ஒன்று இருந்துச்சா எல்லா கொடியிலேருந்து தண்ணி சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஆலோசனை பண்ணி எங்களை கூட்டு சிறப்பாக முடிச்சு இப்போ எங்கள் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எங்கள் தலைவர் எங்களை ஒவ்வொருத்தராக விசாரிப்பார். பையன் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்ச மட்டும் என் தலைவர் தூங்குறாங்க, அந்த மாதிரி அவர் இருக்க மாட்டார். அதனால் 2026 மட்டும் கிடையாது, 2002 கூட ஒரு நல்ல செய்தி ஓபிஎஸ் இணைஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இன்னும் வெகு விரைவில் இபிஎஸ் கூட எங்கள் இதில் இணையணும். ஏன்னா எங்கள் ஆட்சி அந்த மாதிரி இருக்குது. எங்களை எதிர்க்காரங்க கூட விமர்சிக்க முடியாது. ஓபிஎஸ் இதில் அமைச்சர் ஒருத்தர் பேசினார் பாருங்க அந்த சட்டமன்ற லாஸ்ட்னால, அதனால தான் எதிரியாக இருந்தாலும் எங்களை பாராட்டணும். அந்த மாதிரி எங்கள் தலைவர் சொன்னார். எங்கள் தலைவர் ஆட்சி அமைக்கும் போது ஒரே ஒருத்தர் சொன்னார், மக்கள் ஓட்டு போட்டவங்க மட்டும் கிடையாது, ஓட்டு போடாதவங்க பாராட்டணும்னு சொல்லிட்டு 2020 முதலமைச்சர் இயக்கும்போது மே 7ஆம் தேதி சொன்னார். அதே மாதிரி செஞ்சு முடிச்சிட்டாரு. திருப்பி 50 ஆண்டு காலத்துக்கு நாங்கள் தான் இருப்போம். திமுக மட்டும்தான் நம்ம தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமையில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட ராஜேஷ்குமார் அண்ணன் அவர்கள் ஆலோசனையில் மோகனூர்